வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி மெய்விளக்க கல்வி என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கின்றோம். மனித குலத்தில் காலத்தால் இடத்தால் அவ்வப்போது ஏற்பட்ட தேவை உணர்வால் ஏற்பட்ட செயல்களும் கருத்துக்களும் பல ஆயிரம் தலைமுறைகளாக சிந்தித்து திருத்தம் பெறாத காரணத்தால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. விஞ்ஞான அறிவால், விரைவு வாகன வசதிகளால், துரிதமான செய்தி போக்குவரத்து சாதனங்களால் உலக மக்களுடைய பொருளாதாரம், அரசியல் இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஊடுருவி இணைந்து கொண்டு வருகிறது. இக்காலத்திற்கு ஏற்ப தேவையற்ற பழக்கம் பதிவுகளை வாழ்வில் புகுத்தி மனித குலம் பிணக்கொழித்து அமைதியில் வாழ வேண்டும். இம்மாற்றம் வெற்றியாக மனிதகுல சீரழிவு இன்றி அமலுக்கு வரவேண்டுமெனில் மெய்விளக்க கல்வி அனைத்து நாடுகளிலும் பள்ளி மாணவ வயதிலிருந்தே அறிந்து கொள்ள ஏற்றபடி பாடத்திட்டங்களில் பரவ வேண்டும். அறிந்து கொள்ள ஏற்றபடி பாடத்திட்டங்களில் பரவ வேண்டுவது மட்டுமல்லாமல் இப்பெரிய மாற்றம் சமுதாய சீர்திருத்தமாக பிணக்கின்றி போரின்றி நடைபெற சில விஞ்ஞானிகள், கல்வித்துறையினர், ஆன்மீக அறிஞர்கள் இன்று ஒன்று கூடி பொறுப்பேற்க வேண்டும். போருக்காகவும் போர் அச்சத்தோடும் செலவிடும் பொருள், மனித முயற்சி இவற்றில் 100 பங்கு செலவிட்டாலே சில ஆண்டு காலத்திற்குள் அமைதியான முறையில் சமுதாய சீர்திருத்தமும் உலக அமைதியும் காணலாம். எல்லா விதமான கல்விகளையும் முழுப்பயன் விளைக்கச் செய்யும் இம்மெய்விளக்க கல்விக்கு வித்திடுவதே உலக சமுதாய சேவா சங்கமும் அதன் பயிற்சி முறைகளான மனவளக்கலையும் ஆகும். இவற்றின் மதிப்புணர்ந்து நமது கடமைகளை ஆற்றி மனநிறைவு பெறுவோம். நம்மை உருவாக்கி வளர்த்து வாழ வைக்கும் இயற்கைக்கும் பொருள், கல்வி, பாதுகாப்பு, தொண்டு இவற்றால் நமது வாழ்வுக்கு சிறப்பளிக்கும் மனித சமுதாயத்திற்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமை இதுவே. அருட்தந்தை அவர்கள் அருட்தந்தையின் இந்த பயிற்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஏற்கனவே இந்த பாடல் ஒலிக்கப்பட்டாலும் இந்த தலைப்புக்கு இந்த பாடல் சிறப்பாக அமையும் என்ற அடிப்படையில் வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாத்து பாட வேண்டும், யோக வாழ்வு வேண்டும், வாழ்க்கை கல்வி பயில வேண்டும், மன்றம் செல்ல வேண்டும், தினமும் சேவை செய்ய வேண்டும், காய கல்பம் வேண்டும், உயிரை போற்றி காக்க வேண்டும், காய கல்பம் வேண்டும், உயிரை போற்றி காக்க வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும், உடலை பாதுகாக்க வேண்டும், வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாத்து பாட வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், மனதின் வல்லமை பெருக வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், மனதின் வல்லமை பெருக வேண்டும், அகத்தாய்வு செய்ய வேண்டும், மனதை தூய்மை செய்ய வேண்டும், வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாத்து பாட வேண்டும், எண்ணம் ஆய்தல் வேண்டும், ஆசையை சீரமைக்க வேண்டும், சினத்தை தவிர்க்க வேண்டும், என்றும் கவலை ஒழிக்க வேண்டும், பிரம்ம ஞானம் வேண்டும்,
நான் யார் என்று உணர வேண்டும். பிரம்ம ஞானம் வேண்டும். நான் யார் என்று உணர வேண்டும். குணநலப் பேறு வேண்டும். வாழ்வில் முழுமை அடைய வேண்டும். கர்ம யோகம் வேண்டும். மரநெறி வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும். அறிவில் மனிதனாக வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை வாத்து பாட வேண்டும். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.